ஐயையோ! ஆனந்தமே! காசு, பணம், துட்டு, மணி, மணி. காசு, பணம், துட்டு, மணி, மணி. படிச்சேன்னு கிழிச்சாடுங்க கேன பையலுங்க. உட்காந்த இடத்துல 1 மணி நேரம் கூட வேலை பார்க்கல, வேர்வை சிந்தல. ஆனா லட்சங்கள்ல சம்பாதிச்சு விட்டுங்களே. நம்ம சாமர்த்தியம் எவனுக்காவது வருமா? வருமாங்கிறேன். மீசையும் இருக்கு, முறுக்கு முறுக்கு, மீசையும் இருக்கு. அவனுக்கிட்ட இருந்து ஆட்டைப்பட்ட எல்லா காசையும் சேர்த்து இனி ஒரு மாசத்துல இதை விட 3 மடங்கு வீட்டை வாங்கி காட்டுறனா இல்லையா பாரு. மீசையும் இருக்கு, முறுக்கு முறுக்கு, மீசையும் இருக்கு. எப்படி பாருடா, பள்ளி காட்டி நீயே நினைச்சுக்கிட்டு கிடக்கான் அந்த கிழமை. போயும் உழைச்சி சம்பாதிச்ச காசு அத்தனையும் இவங்க இல்லையா போய் சேரணும். இதுக்கெல்லாம் காரணமாக நான் இருக்கேன்னு நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. வேறு அண்ணன் எது நடக்கணும்னு விதி இருக்கோ அத்தனை நடக்கும். என் அண்ணன் அப்பவும் சொல்லிக்கிட்டே இருந்துச்சு, அவன் காசை திருப்பி கொடுத்துருவானான்னு. நான் கொடுத்துருவான் ரொம்ப நம்பினேன். எனக்கு ஏதோ மனசுக்குள்ள அப்படி தோணிக்கிட்டே இருந்தது. ஆனால் அதே நடந்துருச்சு பார்த்தியா. புறன்னு மாமா வந்து பேசி பார்க்கட்டும், என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். சத்யன் சாரும் வருவார்ல. ம். சார் எடுத்து சாப்பிடுங்க சார். சரக்கு வச்சிருக்கேன், இறக்கி வச்சிருக்கேன், கருத்த கோழி மிளகு போட்டு வறுத்து வச்சிருக்கேன். எல்லாம் சரி, கிட்ட வந்து எடுத்து கொடுக்கலாம்ல. என்னங்க சார்? 10 ரூபாய் தாரேன், ஒரு உணப்பத்தட்டும் தாரேன், நீ ஒத்துக்கிட்டு வாடி நம்ம விட பக்கம் போவோம். பள்ள காட்ட அப்படியே பெட்ரோல் ஊற்றி எரிச்சலாமான்னு இருக்குதுடா. கோவப்பட்டு என்ன ஆக போகுது? ஒன்றும் ஆக போகிறதில்ல. இந்த நாதாரி காசு கொடுத்தாதானடா உங்கள் மாமா சொல்கிற வீட்டை நீங்கள் வாங்க முடியும். மாமா நாங்கள் சாப்பிட்ருக்கும்போது இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிடலான்னு சொன்னார். அப்போ எல்லாமே பேசி முடிச்சு பண்ணியிருப்பாரு. போய் சைன் பண்ணுற வேலை மட்டும்தான் மிச்சமாக இருக்கும். என்னடா இதை கேட்கும்போது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்கு. ஆனால் இவன் தான் காசு கொடுக்க மாட்டேங்கானே. கிளவிக்கிட்ட கேட்டோம், கிளவியும் அனுப்புனேங்குது, ஆனால் வரல. காசு நம்ம கொஞ்சம் கூட கொடுக்காம எப்படி போய் ரெஜிஸ்டர் பண்ணுறது? எல்லாம் என்னால் முட்டாள்தனத்தினால தான் என்னை நம்பி இந்த ஊருக்கு வந்தவங்கள நான் தான் கஷ்டப்படுத்துகிறேன். இல்லைல்ல, உன்னால எல்லாம் ஒன்றும் இல்லைடா ரஞ்சித்து. எங்கள் மேலே தான் தப்பு. எங்கள் பாப்பாங்கிட்ட நாங்கள் முதல்ல ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும். இவன் புத்தியும் இப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரியாதுல்ல. ஆட பணத்தை கண்டா ஆளாளுக்கு புத்தி மாறுறது சகஜம்தான்டா. ஆனால் நாங்கள் தான் சொன்னோம்ல அப்போவே. எங்கள் அப்பாவும் சொன்னார்ல போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு. நீங்கள் தான் வேண்டான்ட்டீங்க. அவன் தான் தெளிவாக சொல்கிறான்ல அண்ணே, நீங்கள் முதல் கொடுத்த பணத்துக்கு தான் டாக்குமெண்ட்டில் இருக்கு, இப்போ கொடுத்த பணத்துக்கு எந்த ப்ரூஃபும் கிடையாதுன்னு சொல்கிறானல்லோ. அவன் சொன்னால் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தா தானடா, விசாரிக்கிற விதத்தில் விசாரிச்சா எல்லாம் வெளியே வரப்போகுது. சரி நீ ஒன்றும் கவலைப்படாத. அதான் இப்போ மாமாவும் சத்யன் சாரும் வந்துடுவாங்கல்ல, வந்து பேசட்டும். கடவுளே, எல்லா பிரச்சனையும் என்னால் வந்தது. நல்லபடியாக உங்கள் கையில் திரும்ப காசு கிடைச்சி அந்த வீட்டை வாங்கிட்டா பரவாயில்ல. வாயில கொசு பண்ண கூட தெரியாது, பல கட்டிக்கிட்டு கனவா கண்ட கனவு இதோ வாங்கிக்கோடா. ஐயோ அம்மா, இவங்க 2 பேரும் எப்போ வந்தாங்க? நமக்கு இனி நல்லது நடக்க போதுடா. என்னென்ன சொல்கிறேன்? வாயை வச்சுட்டு கம்மிடா ரஞ்சித்து. இப்போவே சொன்னேன், இவங்க 2 பேரும் போய் காரியம் நடக்காமல் பண்ணிடுவாங்க. ஈஸ்வரி இவங்க எல்லாரும் ஒன்றா மாமா வீட்டில் தானே இருக்காங்க. ஒருவேளை அவங்க கூட கூட்டிகிட்டு வந்துருக்கலாம். எப்படி யார் கூட வந்திருந்தாலும் சரி, காரியம் நடந்து முடிகிற வரைக்கும் அமைதியாக தான் இருக்கணும். காலு வேணுங்க, காலு. ஓ வலிக்குதா? நீ என்னெல்லாம் ஃபோன்ல பேசியிருக்க, அப்ப நேர்ல எவ்வளோ பேசியிருப்பேன் எங்க அண்ணா கிட்ட. அப்பெல்லாம் எங்களுக்கு வலிக்காது. நீயா? நீ கொலகாரி தானே? ஆமாண்டா, ஆமா, நான் கொலைகாரி தான். ஆனா இனிமேல கொலை பண்ண போறேன். என்ன சொல்ற? காது கேட்கலையா? காது என்ன நீங்க பாட்டுக்கு வந்து ஏதோ உளறிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. என்னோட டார்லிங் எங்க? ஐயா கிறங்க தண்ணி போட்டுருக்கு போலக்கே. உன் டார்லிங் தானே, இப்போ வந்துருவா. ஏன்டா மடையா, நீ கேட்டுக்கு உனக்கு டார்லிங் ஒரு கேடு, இதுல நான் கொலகாரியா? ஏன்டா கிழவா, காடு வா வாங்குது, வீட்டு பூ போங்குது, நீ கேட்டுக்கு
பொண்ணு கேக்குதா பொண்ணு? இதுல உன்னோட யோகிதைக்கு ஏன் அண்ணனை ஏன் அண்ணனை பொம்பளை சொக்கு பொம்பளை சட்டி நான் சொல்றேன், நீ யாரா அதை சொல்ல? அண்ணே 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 ரஞ்சித் அண்ணே அண்ணே எங்கடி என் வீட்டுக்கு வந்து என் பேர பிள்ளைகளோட பேட்டுகளை எடுத்துக்கிட்டு என்னைய அடிச்சு கொள்றீங்களா? என்னது டியா? இல்ல இல்ல மேடம் மேடம். ஆமாண்டா ஆமா மேடம் தான். அப்படி இப்படி டி வாடி போடின்னு வந்தது நான் கருத்து காக்காக்கு போட்டுருவோம் குடிக்கார நாயே. டேய் ரஞ்சித்து, என்னடா? அட என் தம்பி எவ்வளோ நேரமா கூப்பிட்டு கிடக்கான், நீ ஒண்ணுமே பேச மாட்ற. சாரிடா பார்த்தா. அப்படி என்னதான் நான் யோசனை? என்னமோ நம்மளுக்கு நல்ல நேரம் சொன்னீங்க. நானும் எங்க மாமா வந்துட்டாரான்னு பார்த்தேன், காணல. ஓ அதுவா? நானும் என்னவோ ஏதோ நினச்சிட்டேன். மாமா வந்துட்டாரான்னு பார்த்தியே. மாமாவெல்லாம் நீ காணமடா. ஆமாண்ணே, ஒரு வண்டி தான் நிக்குது. சரி, அந்த வண்டி யாருது? வண்டி எங்க வாப்பாங்கள தாட்டியே இருக்குது. ஆஹா, அப்படி கொஞ்சம் திரும்பி அங்க பாரு. ஐயோ, அவளுங்களே தான். என்னது, அந்த கிழவங்கிட்ட நிக்கிறது நம்ம பிள்ளைகளா? என்ன பரமா, உன் தங்கச்சி உனக்கே அடையாளம் தெரியலையா? ஏண்டா டேய், இந்த வீட்டில் உட்காந்துட்டு அந்த கிழவனோட வீடு அடுத்த வீதியில் இருக்கு, இங்கிருந்து அங்கே பாருண்ணா. மங்களானாலும் ஒரு அளவுக்கு நல்லா தானே தெரியுது. அப்படி உன் தங்கச்சியே தெரியலையா? சுடிதார் கலர் வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். நீ முதல்ல பாருங்கவோ, நான் இருந்த வீட்டை பார்த்தேன். கிழிஞ்சுது. டேய் அதே எங்கள் கிளவி காசு போட்டுவிட்டேங்குது, நமக்கு வரல. அப்புறம் சரி அதுதான் கொண்டு வந்திருக்க மாட்டேங்குது சொல்றியாக்குன்னு நான் நினச்சேன். உனக்கு கண்ணு இப்போவே டொர்ரி. உனி உங்கள் பாட்டிக்கு எப்படி இருக்கும்? ஒருவேளை உனக்கு பதிலாக வேற யாராவது அனுப்பி விட்டுருக்கும்போ. ஏன்னு ஒருவேளை கிளவி அப்படி பண்ணிடுச்சோ தெரியலையே. நான் வரேன்னு சொல்லிச்சு, அதனால தான் நான் அதான் வந்திருக்காக்குன்னு பார்த்தேன். பார்க்கலாம், வரட்டும். நம்ம பெற்றவங்க தான் சளி பைசா பிரயோஜனம் இல்லைன்னா நம்மளாவது ஏதோ ஒன்று வாங்குவோன்னு பார்த்தா அதுவும் இப்படி புட்டுக்கிட்டு போகுது. அதெல்லாம் உன் தங்கச்சி நடக்காம விட மாட்டா. அங்கே வாரு முதல்ல. சொல்லுடா, எதுக்குடா என் அண்ணன் அப்படி சொன்னேன்? என் அண்ணன் என்ன உனக்கு பொட்டையா? நான் சொன்னதுல என்ன தப்பு? உங்க அண்ணன் போட்ட தானே. என்னது, வாங்கினதெல்லாம் பத்தலை நினைக்கிறேன். இனி ஒரு 4 மடங்கா வாங்கிக்கிறியா? இல்ல வேண்டாம். கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில். உங்க அண்ணன் பொட்டு பிள்ளைங்கிட்ட காலைல எழுந்திரிச்சு வாசல் வச்சு கோலம் போடல, துணி துவைக்கல, விலை கழுவல, தண்ணி குடிக்கல, சமைக்கலையா, பாத்ரூம் கழுவலையா, இல்லை என்ன வேலை தான் உங்க அண்ணன் உங்களுக்கு பண்ணல? அப்பாவன் ஓய், அதெல்லாம் எங்க அண்ணன் பண்ணுனான் தான். எதுக்கு தெரியுமா? எதுக்கு தெரியுமா? நாங்க 2 பேரும் இங்கேயும் வேலை பார்த்து, போற மாமியார் வீட்லயும் வேலை பார்த்து, கம்பெனிலையும் போய் வேலை பார்க்கணும்ல. அதான் அதான் எங்க கஷ்டம் உணர்ந்து பண்ணதங்காட்டி அவன் நீ அப்படி சொல்ற. சரி, உனக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? அது ஏண்டி அதே கேட்குறேன்? அவனுக்கு எத்தனை கல்யாணமோ எத்தனை பொண்டாட்டியோ என்ன கன்றாவியோ இருந்து தொலைது. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் உன்னோட எச்சட்டம்னாலேருந்து எச்சவட்டிலேருந்து உன் பொண்டாட்டி தானே கழுவுது. உனக்கு வேணுங்கிறதெல்லாம் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்தில. அதுக்கு என்ன நீ உண்மையாவா இருக்க? எத்தனை நாள் அந்த கிளவி பாவம் உடம்புல சத்து இல்லாது, கை வலிக்குது, கால் வலிக்குது, தலை வலிக்குது, உடம்பு நோங்குதுன்னு சித்தே படுக்கணும் உட்காணும்னு நினச்சிருக்கோம். அப்போல்லாம் கரெக்டாக வந்து அதை கொண்டா இதை கொண்டான்னு நையும் நச்சுவியே. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஒரு நாள் ஒரு நிமிஷம் உனக்கு அதுக்கு கூட மாட ஒத்தாசையா ஏதோ ஒரு வேலை செய்வோன்னு தோணுச்சா? தோணல இல்ல? சரி, வேலை செய்யலினாலும் பரவாயில்ல, அது ஒத்தையிலேயே கிடந்து அத்தனை கஷ்டப்படுது இல்ல. ஒரு பேச்சு துணிக்காவது ஒரு 2 நிமிஷம் போய் அதை கூட உட்காருவோன்னு தோணுச்சா? அதுவும் இல்ல. சரி, அதையெல்லாம் விட்டு தொலை. 7 வயசாயும் ஒரு நல்லெண்ணம் கிடையாது. ஒய்ஃபை பத்தி நான் ஒரு கவலையும் கிடையாது. ஏன்னா அது யாரோ வெத்த பிள்ளைதானோ இழிச்சு வாங்கி. ஆனா உள்ள மட்டும் மாச கணக்கா வருஷ கணக்கா இங்கனையே குந்திக்குவா. அதுக்கும் அது பெத்து போட்டது கட்டிட்டு வந்ததுன்னு எல்லாத்துக்கும் இதே கிளவிதான் வேலை செய்யுது. அந்த பிள்ளையாவது கூட மாட ஏதாவது ஒரு வேலை பார்க்குதா? இல்லை பார்க்கறதுக்கு நீ தான் விடுறியா? அப்படியே தங்கோன்னு ராணி மாதிரி தாங்கல. அப்போ உங்களை மட்டும் தங்கம், உனக்கு கட்டிட்டு வந்தவ மட்டும் தேசா? தேசா கேட்குறேன். அப்படித்தானடா ஏன் அண்ணனுக்கும் இருக்கும். என் அப்பா அம்மா இருந்தால் என்ன தங்கம்னு தாங்கியிருப்பாங்க. அவங்க ஊரில் இருக்கிறாங்க, அதனால ஏன்னா அப்படி பார்த்துக்கிறா என்ன? அதுக்கு நீ அண்ணனை என்ன வேணா பேசுவியா? இன்னைக்கு கூட மாடையா எங்கள் கூட ஒத்தாசை பண்ணி எங்கள் கஷ்டம் தெரிஞ்சாதானே அவனுக்கு நாளைக்கு கல்யாணம் காட்சி ஆச்சுன்னா அவன் பொண்டாட்டிக்கு அவன் செய்வான். இல்லைன்னா நீ மிருகத்தனமா நடந்துக்கிற பாரு, அப்படித்தானே அவனும் அவன் பொண்டாட்டிட்ட நடந்துப்பா. அதுக்கு தான் என் அண்ணன் கிட்ட டைம் டேபிள் போட்டு ஆளுக்கு ஒரு வாரம்னு எல்லா வேலையும் வாங்குது. இவங்களும் பெரிய ராஜ பரம்பரை. கேட்டுக்கு காலையில் எழுந்திரிச்சிலேருந்து படுக்கிற வரைக்கும் இவங்களுக்கு சேவை செய்யறதுக்கு ஒரு ஆள். அப்படியெல்லாம் நாங்கள் எங்கள் அண்ணனை அடுத்தவங்களை அடிமையாக்க சொல்லி எல்லாம் கற்றுக் கொடுக்க மாட்டோம். என்ன அப்புறம் என்ன சொன்னேன்? பொட்டச்சிகளாட்ட வேலை பார்க்குறான், அது ஒரு வேலை செஞ்சாலும் சூப்பராக செய்கிறான் இவன்.
ஆம்பளையே இல்ல ரெண்டு கட்டான் தானே சொன்னேன். இல்ல இல்ல. ஏய் அடிக்கிற அடியில மேலே இது போய் சேர்ந்துடாத சொல்லிவிட்டேன் என்ன. எல்லாத்தையும் அவ ரெக்கார்டு பண்ணி வச்சிருக்கா. அதை போட்டு தான் காமிச்சான். எல்லாத்துக்கும் அனுப்பி விடுறோம் இரு. நீ வந்து பாத்தியா அப்படின்னு நீ வந்து பாத்தியா கேக்கேன். ஒரு பொண்ணோட வழியில புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தன் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி இருந்துட்டா அவன் நீங்க என்னெல்லாம் பேசுறீங்க? பேச விட்டுட்டு வேடிக்கை பார்ப்போம்னு நினைச்சிட்டீங்களா? ஆமாண்டா என் அண்ணன் அப்படித்தான். அழகா கோலம் போடுவான் மாவாட்டுவான் எல்லா வேலையும் பார்ப்பான். அவனுக்கு அதெல்லாம் பிடிக்கும். அவன் என் அம்மாவுக்கும் அதை செஞ்சான் எனக்கும் செய்யறான். நாளைக்கு அவன் பொண்டாட்டிக்கும் செய்வான் பிள்ளைக்கும் செய்வான். இதுல உனக்கு என்ன பிரச்சனை? நீ எதுக்கு என்ற விட்டு நாய்கிட்ட பேசுற? உன்ன மாதிரி அடுத்தவங்க வீட்டுல என்ன வேகுது என்ன கருகுதுன்னு போய் பார்த்துட்டு இருந்தானா? இல்ல அடுத்தவங்க வீட்டு பாத்ரூம் எட்டி பார்த்தானா? இல்ல தொண்டை கிடக்குற வீட்டுல நாய் பூத்துற மாதிரி நீ வருவியே அந்த மாதிரி அவன் பூந்தானா? அதுவும் இல்லாம சரக்கு கிரிக்கெட்டு சினிமானு ஏதோ ஒன்று அடிமையா இருந்தானா? இல்ல நீ தெருவுக்கு ஒன்று வச்சிருக்கியே. இந்த வயசுல தான் இவனுக்கு இளம திரும்புது. அது வேற ஒரு கேடு. அந்த மாதிரி அண்ணன் தெரிஞ்சானா? கொன்னு கூறு போட்டு எரிச்சிடுவேன் ஜாக்கிரதை. என்னமோ சுத்தி முத்தியும் ஏரியா சூப்பரா இருக்குல்ல அம்மோ? இல்ல ஏரியா நல்லா இருக்கே. நம்ம வேணா இங்க கொஞ்சம் லேண்ட் வாங்கி போடுவோமா? என் மாமா சொன்னது சரியா தான் இருக்கும். உங்க இஷ்டம். ம், ம், என்னாச்சு ஒரு மாதிரியாவே இருக்க? மொழி கூட அழகடி பாயுள் நீராது போதும் வருடி உந்தன் முதலின் ஓரங்கள் மறைக்கும் புதுமொழி அதை உடைக்கிறேன். சின்னஞ்சிறுசுங்களுக்கு நடுவில் போய் பேசுறதுக்கே கஷ்டமா தான் இருக்கு. என்னாச்சு இவளுக்கு? இவ வேற மூஞ்சத்தை கேட்டுட்டு ஒரு மாதிரியாவே இருக்காளே. சரி அந்த வேலையை முதல்ல பார்ப்போம். விக்கி போலாமாயா? போலாம் பட்டி. அட கொலகார சண்டால பாவிகளா. ஓய் என்ன சொல்லிட்டே இருக்க மாட்டோம் செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம். நாங்க கொலகார சண்டால பாவிங்க. ஏன் சொல்ல மாட்டேங்கிறேன். பின்ன என்னங்கடி பின்ன என்ன வயசான கிழவனை போட்டு 2 பேரும் சேர்ந்து இப்படி அடிச்சு கொள்றீங்களேடி. யாருடா வயசான கிழவங்க? நான் தான். நீயா வயசான கிழவன்? நாங்க சண்டால பாவி நீ வயசான கிழவனா? பாவமா நீ? ஏன்டா தெரு பொறுக்கி? ஐயோ இது சத்யா ஆண்டியோட கார் தானே. அப்போ ரேவதியும் விக்கியும் இங்கே தான் வந்திருக்காங்களா? ஏற்கனவே காலையில் நடந்ததை விக்கி பார்த்தாரா இல்லையான்னு தெரியல. ஆனால் பார்த்துருந்தா ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம நார்மலாக எப்படி எனக்கு அவர் கையால் சோறுட்டி விட்டு அம்மா கையால் சிக்கன் பீஸையும் கொடுக்க வச்சாரு. இவர் அம்மாவும் சந்தேகப்பட்டுருவாரோ இல்லை என்ன தப்பாக நினச்சிருவாரோ அப்படின்னு ஒரு பக்கம் தோணாலும் அவர் நடந்துக்கிட்டது பார்த்தா அப்படியெல்லாம் இல்லைன்னு தோணுது. விக்கியை பற்றி வெங்கட்டும் அவங்க ஒய்ஃபும் சொன்னதை வச்சு பார்க்கும்போது அப்படி சந்தேகப்படுற ஆளெல்லாம் கிடையாது. இருந்தாலும் ஏன் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு. என்னால் அவங்க வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. டே அஜய் டே அஜய் டேய். இவ்வளோ நேரம் கழுத மாதிரி கத்திட்டு கிடந்தேன், காது கேட்கலையாக்கும். நீ ஏன்டா கழுத மாதிரி கத்துற? மனுஷன் வேற கூப்பிட்டுருந்தாலே நான் திரும்பி பார்த்துருப்பேன். அப்போ நான் ஒன்றும் உன்னை கழுதைன்னு சொல்லலையே, நீயா தானே சொன்னேன். நேரம் சரி வா நீலாவை தூக்கு. அதான் பார்த்தேன். சிவனேன்னு ஹாஸ்பிட்டல் போக இருந்தவனை வலுக்கட்டாயமாக இங்கே கூட்டிட்டு வரும்போதே நினச்சிருக்கணும். என்னடா அஜய் ஃபாரினெல்லாம் போய் ஒர்க் பண்ணி என்னத்தை கிழிச்ச? மூளையே உனக்கு வேலை செய்ய மாட்டேது. டேய் சரி நான் இறக்கி விட்டுட்டு கிளம்புறேன். என்ன ஏன் அப்படின்னு முக்கியமான வேலை இருக்காங்க? அப்படி இங்கே என்ன முக்கியமான வேலை இருக்கு? நம்ம இங்கே வரும்போது அந்த பொண்ணுங்க இல்லை மற்றவங்க யாரும் கூட இல்லை. இப்போ அந்த பொண்ணுக்கு இங்கே தானே இருப்பாங்க, அவங்க அண்ணாவும் இங்கே தானே இருப்பாங்க. அப்புறம் என்ன? ஏன் நீலாக்கு பதிலாக நீ உன்னை நான் என் கூடயே வச்சுக்கிறதுக்கு உனக்கு பிடிக்கலையா? இல்லை அது எனக்கு புரியுது ஈஸ்வர். ஆனால் என்னால் ரேவதியோட லைஃப்பில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அதனால தான் நான் யோசிக்கிறேன். டேய் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. சரி நீ நீலாவை இறக்கி விட்டுட்டு கிளம்புனா கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். நடந்தது நடந்துருச்சு. இனி என்ன நடந்தாலும் சண்டை வந்தாலும் பரவாயில்ல, பேசி தீர்த்து விக்கிக்கு புரிய வைக்கிறது தான் நம்ம சாமர்த்தியம் இருக்குது. எப்படினாலும் நம்ம தானே ரேவதியை லவ் பண்ணோம். அவளுக்கு நம்ம மேலே ஒரு அபிப்பிராயமும் இல்லையே, அப்படியே பயப்படணும்.
அதுவும் விக்கி நல்ல கேரக்டர் தான், நல்ல மனுஷன்தான், எது சொன்னாலும் புரிஞ்சுக்கக்கூடிய ஆள் தான். அப்படி இந்த சசி மாதிரி ஒன்றும் சைக்கோலாம் கிடையாது. அப்புறம் என்ன, சரி ஈஸ்வருக்காக இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். டேய், எங்க அண்ணனை இறக்கி விட்டுட்டு நீங்க போய் உங்க வேலையை பாருங்க ரசா, பாருங்க. ம். அப்புறம் என்னாலயோ எங்க அண்ணனாலயோ நீங்க உங்க ஆள்கிட்ட பேச்சு வாங்க கூடாதுல்ல. ஆ, அதனாலதான் சொல்றேன். ஆஹா, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. நடிக்காதீங்க ராஜா, நடிக்காதீங்க, நம்பிட்டேன். நீங்க எனக்காக அடிக்கடி லீவ் போட போய் உங்க ஆளுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம அப்புறம் சேலரி கம்மியாகி எதுக்கு இவ்வளோ பிரச்சனை? நீங்க எப்பவும் போல இருங்க சார். ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் இல்லடா. இல்லைன்னா நீ ஏன் இந்த குதிக்கு போற? ஆ, ஆமாண்டா, ஆமா, என் ஆளுக்காக தான், அவள் லைஃப் நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காகத்தான். ஏற்கனவே பொண்ணுங்களுக்காக அடிச்சுக்கிட்டு சேகரோட உயிர் போனது போதும். வேற யாரோட உயிரோ இல்லை வாழ்க்கையோ ஸ்பாயில் ஆக வேண்டாம். அஜய், ஆ, வா, நீலாவே இறக்கலாம். என்ன, உன் டார்லிங் நினப்பு வந்துருச்சோ? டேய், சரி சரி, நீ நீலாவை இறக்கி விட்டுட்டு அப்புறம் உன்னோட ஸ்வீட் ஹார்ட்டை டீல் பண்ணிக்கோ. நீ இவன் ஒருத்தன் நேரங்காலம் தெரியாத கடுப்பேத்திட்டு இருக்கான். ம். பெத்த அம்மா கட்டுன பொண்டாட்டி இவங்க எல்லாம் காலையில எந்திரிச்சதுலேருந்து நைட்டு படுக்க போற வரைக்கும் மாங்குன்னு செக்கு மாடு மாதிரி வேலை செய்யறதெல்லாம் உனக்கு கண்ணு தெரியாது. பக்கத்து வீட்டுல பக்கத்து தெருவுல எவ்வளவு வெயிட் தூக்குனா உனக்கு பிடிக்காது, மாவரைக்கு போனா பிடிக்காது, ஸ்கூலுக்கு பிள்ளை விட்டாலோ தண்ணி சொந்தாலோ அவங்க ஒரு வேலை செய்யக்கூடாது. அவங்க பின்னாடியே போய் அவங்களுக்கு பதுவா நாயை விட கேவலமா நாக்கத்தவங்க போட்டுக்கிட்டு ஜொல்லு விட்டுக்கிட்டு அவங்க வேலையை நீ செய்வேன். நீயாடா வயசான கிழவன். இந்த காலத்துல வயசு பசங்களை கூட நம்பிடலாம், உன்ன மாதிரி கேட்டு நாய்களை தாண்ட நம்பவே முடியாது. ஐயோ, இவனுக்கு துரத்திட்டு வந்ததுல இதுல அடிச்சே. டேய், நம்ம வந்த ஃபாஸ்ட்டுக்கு அவ வந்து இதுல இடிச்சுக்கிட்டாடா. சீக்கிரம் இறங்கி அவளை புரிடா. என்னடா என்ன பார்த்துட்டு நிக்கா? அவகிட்ட போய் நான் அழகா இருக்கேன், நானு நல்லா தானே இருக்கேன். டேய் மூதேவி, உனக்கு என்ன இப்ப பொண்ணா பார்க்க வந்திருக்கோம்? அவளை கடத்த வந்திருக்கோம்டா. போய் முதல்ல அவளுக்கு மயக்க மந்த வச்சு கடத்துடா. அதெல்லாம் சரிதான், நான் கேட்டதுக்கு நீங்க பதிலே சொல்ல. நான் அழகா தானே இருக்கேன். டேய் எருமை, இப்போ அதுவாடா முக்கியம். நான் இடிச்சு கூட அவள் கீழே விழுகாம எவ்வளோ ஸ்ட்ராங்காக காலை ஊனி நிற்கா பாருடா. முதல்ல போய் அவளை கடத்துடா. இதுதான்டா சான்ஸு, இதை விட்டு சான்ஸ் கிடைக்காதுடா. ஆமால, இப்போ பாருங்க, மானே தேனே பொன்மானேன்னு எப்படியெல்லாம் பேசி அவளை மயக்கிறேன்னு. ஏன்டா எருமை, மயக்க மருந்து வாங்கி கொடுத்தேனேடா, அதேங்கடா இருக்கு. இப்போ நான் எப்படி வேலை செய்கிறேன்னு மட்டும் பாருங்க. ம். ஹாய், ஹலோ. இவன் நம்ம பின்னாடி துரத்திட்டு வந்தவன் தானே. ஐயோ, அப்பவே நான் சொன்னேன் அப்பா கிட்ட, அவ்வளோ பெரிய அமௌண்ட்டெல்லாம் நான் ஒத்தையா எடுத்துட்டு வரலப்பா, நீங்க வாங்கன்னு கேட்டாரா? அறிவு கிட்டவனே, மயக்கமா இருந்தா அமுக்குல வச்சு டக்குன்னு அவளை அமுக்குடா. யாராவது பார்த்து தொலைஞ்சா என்ன ஆகுறது? ஐயோ, கொஞ்சம் பொறுண்ணே, அவன் என்னை திரும்பி பார்க்கவே மாட்டான். டே மூத்திவி, அவ எதுக்கூட உன்னை திரும்பி பார்க்கணும்? ஐயோ, கண்ணு கலந்தாதான் என்னை காதல் வரும். கொஞ்சம் பொறு. போச்சு, ஒரு காரம் வரான். ஐயோ, இவனும் நின்றுக்கிட்டே இருக்கான், கார் வேற. இதுல யார் வராங்கன்னு தெரியலையே. ஐயோ, நான் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு எடுத்தது யாராவது பார்த்துருப்பாங்களோ? அண்ணாத கொள்ளையடிக்கலான்னு என்னையே துரத்திட்டு வந்துட்டு இப்போ எல்லாத்துக்கிட்டையும் மாட்டிக்கிட்டேனா? சிவாக்கிட்டையும் பாட்டிக்கிட்டையும் நான் எவ்வளோ தடவை சொன்னேன், இன்னைக்கு நல்லதாவே எதுவும் படலன்னு எவ்வளோ தடவை சொன்னேன். கேட்டாங்களா கொஞ்சமாவது? இப்போ நான் தான் மாட்டிக்கிட்ட முழிக்க. நானா? அடியே பிஞ்சிரும் என்ன? நீ இல்லாம பின்ன யாரு? ஒரு சின்ன பிள்ளையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் ஒரு பொம்பளை போயிடக்கூடாது. அவ இடுப்பு இப்படி இருக்குது, அவன் மூஞ்சி அப்படி இருக்குது, மேல அப்படி இருக்குது, முன்னாடி இப்படி இருக்குது, பின்னாடி அப்படி இருக்குது. அவன் நடக்கையில முடி அழகு என்ன, இடுப்பு அழகு என்ன, சேலை சொருகி இருக்கிற அழகு என்னன்ட்டு என்னவா நான் என் பித்துவேன்? நானா? அப்படியெல்லாம் இல்ல. ஓ, உனக்கு நீயே சர்டிஃபிகேட் கொடுக்காத, எங்களுக்கு தெரியும். 2 பேரும் வீட்டுக்குள்ளேயே கதவை சாத்தி செல்ல நோண்டிட்டு லேப்டாப் நோண்டிட்டு இருந்தா நீ வெளியே உட்காந்து என்னெல்லாம் நான் பேசுனேன்னு எங்களுக்கு காது கேட்காதா? ஜன்னலுக்கு எதுக்கு காத்து வரக்கதை தந்து வச்சிருக்கோன்னு நினைச்சிட்டியா? நீ மற்றவங்களை பேசுற மாதிரி தானே எங்களையும் ஒன்றா பேசுவேன். அதான் எல்லாத்தையும் ரெக்கார்டு பண்ணி வச்சிருக்கோம். தப்பிக்க முடியாது மாமே, தப்பிக்கவே முடியாது. எங்களை என்ன மண்டையில மசாலா இல்லாத கேனச்சிருக்கீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா? ஏன்டா டேஸு, உன் மொண்டாட்டி உனக்கு எத்தனை வேலை பார்க்குறான்? ஒரு நாள் ஒரு சுடுதண்ணி வச்சு கொடுத்துருப்பியா, ஒரு தைலம் வச்சு கொடுத்துருப்பியா? அதெல்லாம் ஒன்றும் கிழிக்க முடியாது உன்னால. ஆனா அடுத்தவங்க மொண்டாட்டிக்கு போய் சேவை செய்யறீல்ல, அதையும் வெக்கமே இல்லாம வந்து உன் மொண்டாட்டிக்கிட்டே சொல்ற. அவளுக்கு எப்படி வலிக்கும் உனக்கு தெரிய வேண்டாம்? அதான் இன்னைக்கு விடி உனக்கு பூஜை தான் எங்க கையில.